Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு UFO மாடல் எப்படி செய்யறது அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். பிளெண்டர்ல ஒரு UFO மாடல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் க்ளோஸ் பண்ணிட்டு டிஃபால்ட் கியூப் எக்ஸ் கொடுத்து டெலிட் பண்ணிக்கோங்க. Shift+A பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூவி ஸ்பியர் ஆட் பண்ணிட்டு ஒன் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அழுத்திட்டு அதுக்கப்புறம் Z அழுத்துங்க. ஓகே 1 மினிட் இருங்க. ஓகே ஸோ கீழே இதை வைக்க மாட்டேன், அதனால தான். ஓகே இப்போ வந்து S+Z அழுத்திட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே வந்து இது க்ளோஸ் டவுன் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து இது ஒரு பிளேட் மாதிரி இருக்குது, கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. Ctrl+1 அழுத்தி பாட்டம் வியூக்கு போய்க்கோங்க. Ctrl+7 அழுத்தி பாட்டம் வியூக்கு போய்க்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபேஸ் செலக்ட் போயிட்டு இதை செலக்ட் பண்ணுங்க. ஆல்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது செலக்ட் ஆகும். நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்துக்கிறேன். ஓகே ஸோ ஐ கொடுத்துட்டு இது வந்து பி கொடுத்து செப்பரேட் பண்ணிக்கிறேன் தனியாக செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இது தனியாக நமக்கு ஒரு செலெக்ஷனாக பிரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை ஆல்ட் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ பி கொடுத்து செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இது 2 ரிங்கு மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம அந்த ரொட்டேட்டிங் இது செய்யணும், அதுக்காக தான். எஸ்கேப். ஓகே ஸோ இது ஆல் செலக்ட் பண்ணிட்டு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ண முடியாது, சி கொடுத்து ஜஸ்ட் ஒரு இந்த ரவுண்டை செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்துக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா ஸ்கேல் டவுன் Ctrl+B. ஓகே 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 ஸோ ஐ கொடுத்து செட் ஆக்சஸ். இப்போ வந்து அதை கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து Ctrl+ஸ்பேஸ் இதை கொடுத்து இதுக்குள்ளே இப்படி இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியப் வியூ கிடைக்கும். ஓகே ஸோ இப்போ இந்த ஃபேஸ்லாம் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து இதை சின்னதாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இன்னர் பிளேட்டை வந்து அப்படியே சின்னதாக்க போகிறோம். சி கொடுத்து இது எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு ஐ கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸ்க்ளூட் லைட்டாக உள்ளே பண்ணாலும் சரி வெளில பண்ணாலும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ஸ்பேஷியப் லுக் கிடச்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் திங் ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாட்டம் ஃபேஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த அனிமேஷன் இதை நம்ம பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ஒர்க்கை பார்க்கலாம். இப்போ வந்து ஸோ இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டு 1 வச்சு ஐ கொடுங்க. ஐ கொடுத்து ரொட்டேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என் கொடுங்க. என் கொடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா Z ஆக்சிஸில் நான் வந்து ஒரு 90 டிகிரி செட் பண்ணுறேன். 90 டிகிரி செட் பண்ணுறேன் 0ல். ஸோ வந்து ஒரு 200 ஃப்ரேம்ஸில் ஒரு 90 டிகிரி செட் பண்ணுறேன். 90 டிகிரி செட் பண்ணிட்டேன்னா இது ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஓகே நான் ஐ கொடுக்க மாட்டேன். இதில் வந்து 90 டிகிரி கொடுத்துட்டு ஐ கொடுத்து ரொட்டேஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 90 டிகிரியை
90 டிகிரியை ஒரு 120க்கு செட் பண்ணலாம். இப்போ ரொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். ரொட்டேஷன் செட் பண்ணிட்டு ஸோ இப்போ 0 இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இதை சென்டர் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் 1ல் வச்சு செட்டை வந்து 0ல் இருக்கட்டும். ஐ கொடுத்து ரொட்டேஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 200ல் வச்சு 120 -120. ஸோ இது ஆப்போசிட்டாக சுற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் -120 கொடுத்துக்கிட்டு ஐ கொடுத்து ரொட்டேஷன் கொடுத்துருங்க. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இது ரன் ஆகுது. ரெண்டும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இது நமக்கு போதும். இப்போ வந்து நெக்ஸ்ட் திங் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு வந்து அனிமேஷனில் போய்ட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இதில் வந்து லீனியர் எக்ஸ்ட்ராபோலேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்னு அதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராபோலேஷனில் லீனியர் எக்ஸ்ட்ராபோலேஷன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். அது எதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதையும் செலக்ட் பண்ணிட்டு லீனியர் எக்ஸ்ட்ராபோலேஷன் ஓகே ஸோ அதை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கும் செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போயிட்டு இதை ஸ்மூத் பண்ண வேண்டியதுதான். 1 மினிட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கான அனிமேஷன் செட் பண்ணிட்டோம். யூ எடிட்டிங் போய்க்கோங்க. போயிட்டு கொடுத்தோம் வந்துடுங்க. ஸோ இது வந்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டுங்க. எடிட் மோடு போயிருங்க. ஏ கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அன்பிராப் இல்லை இந்த ஒன்றை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி யூ கொடுத்து லைவ் அன்பிராப் கொடுங்க. ஸோ இது உங்களுக்கு இப்போ இது பெருசாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் யூ வந்து ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட் இது வந்து நம்ம இதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இதை வைக்கணும். 1 மினிட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு யூ கொடுத்து லைவ் அன்ராப்டிக் கொடுத்துட்டு அன்ராப் கொடுத்துருங்க. ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட் கொடுங்க. அதான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். இல்லை நீங்கள் அன்ராப் கொடுக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ நான் இப்போ ஸ்மார்ட் யூவி ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிட்டு கிராபிங் எக்ஸஸ் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா Shift+W கொடுத்தீங்க அப்படின்னா அலைன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 எட்ஜையும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். பி கொடுத்து இந்த 2 எட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டு Shift+W எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அலைன் எக்ஸ் கொடுக்கணும். ஒய் இல்லை. இப்போ வந்து இதை மட்டும் பி கொடுத்து இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி Shift+W அலைன் எக்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு இதை செலக்ட் பண்ண அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே யூ கொடுத்துட்டு இங்கே ஏ கொடுத்துருங்க. ஸோ ஏ கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணது நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுட்டு இதில் ஃபாலோ ஆக்டிவ் குவாட்ஸன் இருக்கும் அதை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே இந்த மாதிரி மாறிடும். நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை ஸ்கேல் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டெக்ஸஸ் நான் இதுக்குள்ளே இதை கொண்டு வந்து ஓகே, ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணிட்டேன். இப்போ போய்ட்டு நான் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணுறேன். இப்போது மாடிஃபைட் டேபுக்கு போய்ட்டு ஆட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் போய்க்கோங்க. ஸோ ஒரு வியூ போர்ட் 2 கொடுத்துக்கிறேன். இது போதும் இப்போ வரைக்கும். நம்ம வேணும் அப்படின்னா அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்ளை கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது எடிட் பண்ண வேண்டியது தான். எடிட் மோடுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆல்ட் கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து சின்னதாக்கிடுங்க. சின்னதாக்கிட்டு அதை ஈ கொடுத்து
லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு Ctrl+B பெவல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சாரி இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல ஓகே. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டவுன். ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து இதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இதை ஆல்ட்டு கொடுத்து இன்னும் செலக்ட் பண்ணிக்கிறேன். டாப் ஃபேஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் டவுன் சாரி Ctrl+B கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா திரும்ப ஐ கொடுத்து கூட இதை சின்னதாக்கிட்டு Ctrl+B கொடுங்க. ஸோ B கொடுத்து கொஞ்சம் இது சின்னதாக்கிடுங்க. ஸோ லைட்டாக இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த எட்ஜை நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கும் பண்ணிடலாம். ஸோ இதோட இதை பண்ணி முடிச்சது இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து எடிட் மோடுக்கு போயிட்டு ஐ கொடுத்து அதே மாதிரி தான் ஈ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஐ கொடுத்து சின்னது பண்ணிட்டு ஓகே Ctrl+B அதே மாதிரி தான். ஸோ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம சப்டிவிஷன் சர்ஃபேஸ் ஆட் பண்ணலாம். இதுக்கும் ஸோ சர்ஃபேஸ் இது போட்டு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்றேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதையும் செலக்ட் பண்ணிட்டு போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து UFO ரெடி. இதுக்கு நம்ம கலரிங் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கு நம்ம டேப் பண்ணி ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட சந்திக்க டாடா பை, பை, see you, bye.